நம்ம சென்னையோட ரெண்டு முக்கியமான ரோடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ஜிஎஸ்டி ரோடு, ரெண்டாவது நம்ம ஓஎம்ஆர் ரோடு. நீங்கள் ஓஎம்ஆர் ஸ்ட்ரெச்சில் லேண்ட் வீடு பார்த்துட்டு இருந்தாலோ இல்லை இந்த ஓஎம்ஆர் ரோடையும் ஜிஎஸ்டி ரோடையும் கனெக்ட் பண்ணுற ரொம்ப முக்கியமான ரோடாகிய வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு மேலே லேண்ட் வீடு பார்த்துட்டு இருந்தாலோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4 பிளாட்டுகள் கொண்ட ஒரு சின்ன லேஅவுட் ஒன்று வித் டைரக்ட் ஓனர் கான்டாக்டோட நமக்கு வருது. பக்கத்தில் 4 பிராண்டட் ஸ்கூல் இருக்கு. பில்லாபாக் ஸ்கூல், வேலம்மாள் ஸ்கூல், ஜெகநாத வித்யாலயா ஸ்கூல், மில்டன் ஸ்கூல் அப்படின்ட்டு 4 நல்ல பிராண்டட் ஸ்கூல் இருக்கு. நம்ம சைட்ல இருந்து அதிகபட்சம் உயரம் ஒரு 1.5 கிலோமீட்டர்லயே. லொகேஷன் சூப்பரா இருக்குங்க. 3D அப்ரோச் வேற இருக்கு நம்ம சைட்டுக்கு. வாங்க பாத்துடலாம். இந்த லொகேஷன் மட்டும் இல்லாம ஓவரால் சென்னையில நீங்க எந்த ஏரியால லேண்ட் வீடு பாக்குறதாக இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா டெய்லி போடுற புது ப்ராப்பர்ட்டி வீடியோஸ், ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மூலமா பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியை தேடி பிடிச்சு உங்களால வாங்க முடியும். ஜஸ்ட் நியர்பை மெயின் ரோட் அண்ட் பஸ் ஸ்டாப்லேருந்து 1.5 கிலோமீட்டர்ல இந்த சைட் வந்துருது. வர வழிநடுக்க வீடுகள், பக்காவான ரோட் ஃபெசிலிட்டி. இதோ பாருங்க, குட்டி ஓண்டு லேஅவுட் ஒன்று சுற்றி காம்பவுண்ட் போட்டு நடுவில் கான்கிரீட் ரோட் ஃபார்ம் பண்ண போறாங்க. காம்பவுண்ட் போட்டாச்சு, ரோட் ஃபார்மேஷனுக்கு ரெடி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் ஏன் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா இந்த லேஅவுட்ல பக்கத்தில் இருக்கவங்களே வாங்கிடுவாங்க. ஏன்னா 4 பிளாட்டுகள் மட்டும்தான் இங்கே இருக்கு. நடுவில் ரோடு கொடுத்து ரைட் சைடில் 2 பிளாட், லெஃப்ட் சைடில் 2 பிளாட், 944 சைஸ்ல 2 பிளாட்டும் 1265 ஸ்கொயர் ஃபீட்ல 2 பிளாட்டும் இருக்கு. நோட்டீஸ் பண்ணுங்க, அதை நார்த் ஃபேசிங்ல 29 அடி ஃப்ரண்டேஜ் கொண்ட பிளாட்டுகள் இப்போதைக்கு அவைலபிள். பக்கா ஸ்கொயரா சூப்பரா இருக்கு. வாங்குறவங்க ஜம்முன்னு செம்மையா வீடு கட்டலாம். சுத்தி காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, காம்பவுண்ட் ஃபுல்லா பெயிண்டிங்ல பக்காவா பண்ணி கொடுத்துருவாங்க. நடுவில் கான்கிரீட் ரோடு வரப்போகுதுங்க. சின்ன லேஅவுட்டா இருந்தாலும் டிடிசிபி அப்ரூவ்டு வாங்கியிருக்காங்க. தாராளமா நீங்க பேங்க் ரோடும் போகலாம். இது வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு. கிளாம்பாக்கம் டெர்மினஸ் ஒட்டி உள்ள இந்த ரோட்ல ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா இந்த ஜங்ஷன் ரைட் எடுத்தா இது தையூர் ஜங்ஷன். ஓகேங்களா, நம்ம சைட் அமைஞ்சிருக்கிறது கரெக்டா நம்ம ஓஎம்ஆர் தையூர்ல. இந்த ஜங்ஷன்ல இருந்து கரெக்டா ஒரு 1.5 கிலோமீட்டர்ல வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல இருந்தும் கரெக்டா 1.5 கிலோமீட்டர்ல நம்ம சைட்டுக்கு போயிடலாம். ரஜினி சார் ஃபார்ம் ஹவுஸ் தாண்டி போவீங்க, சரிங்களா? சோ இன்னொரு அப்ரோச் இருக்கு நம்ம சைட்ல இருந்து. இது ஓஎம்ஆர் மெயின் ரோடு. இது வழியாகவும் இதுவும் தையூர், ஓஎம்ஆர் தையூர் பஸ் ஸ்டாப் தான். இது வழியாகவும் நம்ம சைட்டுக்கு போகலாம். இங்க இருந்து வெறும் 2 கிலோமீட்டர் தான். சோ 2-வே அப்ரோச் இருக்கு நம்ம சைட்டுக்கு. ஓஎம்ஆர் மெயின் ரோட்ல இருந்து கரெக்டா 2 கிலோமீட்டர், வண்டலூர் டு கேளம்பாக்கம் மெயின் ரோட்ல இருந்து கரெக்டா வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர். ஃபுல்லா வீடுங்க இருக்க ஏரியால நம்ம ஓஎம்ஆர்ல தையூர்ல அமைஞ்சிருக்கு. ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல ஃபுல்லா வீடுகள் இருக்கு. நிறைய கமர்ஷியல்ஸை பார்க்க முடிஞ்சது. ஹார்ட்வேர் ஷாப்பு, சூப்பர் மார்க்கெட், கிராசரி ஷாப் அப்படின்ட்டு வர வழி எடுக்க என்னால கடைகளை பார்க்க முடிஞ்சது. வீடுகள் இருந்தால் கடைகள் மட்டும் இல்லாமல் இருக்க போகுது. ஸோ ரோட் ஃபெசிலிட்டி நல்லா இருக்கு. இங்கே ஏன் பர்டிகுலராக நீங்கள் பிளாட் வாங்கணும்னு என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே போடுற புது லேஅவுட்டுகள் எல்லாமே பெரிய பெரிய லேஅவுட்டாக இருக்கிறதுனால குறைஞ்சபட்ச ரேட்டு 3800 ரூபாய்க்கு கம்மியாக சேல் பண்ணுறது இல்லை எந்த ப்ரமோட்டர்ஸும். ஓகேவா, இங்கே இந்த ப்ரமோட்டர் 4 பிளாட் தான் வச்சிருக்கிறதுனாலையும் டைரக்ட் ஓனர் கான்டாக்ட் நமக்கு வரதுனாலையும் சொல்கிற ரேட்டு 3200 ரூபா தாங்க. ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட 500 to 600 ருபீஸ் கம்மியாக சொல்கிறாங்க. நீங்கள் இந்த லேஅவுட் வந்து பாருங்க, பார்த்து முடிச்சுட்டு பக்கத்தில் விசாரிங்க. பக்கத்து ப்ரமோட்டர்லாம் என்ன ரேட்டு போடுறாங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா இங்க தான் நீங்க புக் பண்ணுவீங்க. ஸ்கொயர் ஃபீட் 500 ரூபீஸ் கம்மியா வரும்போது யார் மிஸ் பண்ணுவா? அதுவும் ஃபுல்லா வீடுங்க இருக்க ஏரியா. இங்க கனெக்டிவிட்டி மட்டும் இல்லாம நிறைய ஸ்கூல்ஸும் இருக்குங்க. விகாஸ் மந்திர் ஸ்கூல் இருக்கு, பக்கத்துல வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு, ஜெகநாத வித்யாலயா ஸ்கூல் இந்த ஜோன்ல ரொம்பவே ஃபேமஸ். அப்புறம் பில்லாபாக் ஸ்கூல் இருக்கு, மில்டன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. இது மாதிரி பெரிய பிராண்டட் ஸ்கூல்ஸ், நல்ல பிராண்டட் ஸ்கூல்ஸ் ஏகப்பட்டதா இந்த ஜோன் ஃபுல்லா உங்களால பார்க்க முடியும். ஸ்கூல்ஸ் எல்லாத்துமே மேக்ஸிமம் நான் சொல்றேன் இந்த ஸ்கூல்ஸ் எல்லாமே 2 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ள வர்றது இன்னொரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ். அப்படியே காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது சஃபக் காலேஜ் சொல்லலாம், இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி, சத்யபாமா யூனிவர்சிட்டி, ஜேபிஆர் யூனிவர்சிட்டி அப்படின்ட்டு வரிசையா எண்ணற்ற காலேஜஸ் இந்த ஜோன் ஃபுல்லா இருக்கு. ஓஎம்ஆர் மேல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது இல்லாமல் வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் பார்க்கலாம், V8 யூனிவர்சிட்டியை பார்க்கலாம், கிரசன்ட் யூனிவர்சிட்டி பார்க்கலாம். ஸோ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு பஞ்சமே இல்லாத ஏரியா. ஸோ இருக்கிறது 4 பிளாட் தான். சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி 2 பிளாட் இருக்கு, நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி 2 பிளாட்டுகள் இருக்கு. ஒரு குட்டி லேஅவுட் தான், நல்ல ஃப்ரண்டேஜோட பிளாட்டுகள் வருது. அதை நீங்க யோசிச்சுக்கணும். ஸோ ஃபுல்லா வீடுங்க இருக்க ஏரியானால உடனே கூட நீங்க வீடு கட்டலாம். முக்கியமா இங்க கேளம்பாக்கம் ஜங்ஷன் இதுதான். இந்த கேளம்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து நம்ம சைட் கரெக்டா 2 கிலோமீட்டர். ஓஎம்ஆர்ல இருக்கவங்க ஓஎம்ஆர் விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. அது இல்லாம எல்லாருமே ஓஎம்ஆர் பக்கம் கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா இங்க நிறைய வந்துகிட்டே இருக்கு. அடுத்தடுத்து ஒட்டலா தீம் பார்க் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கு, சீக்கிரமே ஓப்பன் பண்ணிடுவாங்க. இது இல்லாம நம்ம ஓஎம்ஆர்லயே தமிழ்நாடோட குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி ப்ராஜெக்ட் ஒன்று ரன்னிங்ல இருக்குங்க. அதுவுமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஓடிட்டு இருக்கு. அதுவுமே அடுத்த ஒரு 2 இயர்ஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க, தாராளமா நம்பலாம். முக்கியமா ஓஎம்ஆர் ஃபுல்லா மெட்ரோக்கான பணிகள் ரொம்ப தீவிரமா போகுது. மேக்ஸிமம் ஒரு 2 to 3 இயர்ஸ் மெட்ரோ ஃபுல்லா கனெக்ட் பண்ணுவாங்க ஓஎம்ஆர் முழுக்க. அப்போ ரேட்டு இன்னும் பயங்கரமா கூடிடும். மெட்ரோ வரக்கூடிய லொகேஷன் வந்து நம்ம சைட் வெறும் 2 கிலோமீட்டர் தான். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆல்ரெடி ஃபுல்லா வீடுகள் வந்தாச்சு. இங்க 3800 ரூபா டிஃபால்ட்டா போகும்போது டைரக்ட் ஓனர்ன்ற ஒரே ரீசனுக்காக நம்மளுக்கு 3200 ரூபாய்க்கு வருது. இதை நீங்க கன்சிடர் பண்ணா கண்டிப்பா இங்க தான் நீங்க வாங்குவீங்க. ஸோ டேரக்டா லொகேஷன் வந்து பாருங்க, ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, டேரக்டா விசிட் பண்ணி பாருங்க. பிடிச்ச 4 பிளாட்டுகள் எது வேணுமோ நீங்க புக் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து சிறுசேரி ஐடி காரிடாரும் நம்ம சைட்ல இருந்து கரெக்டா ஒரு 10 நிமிஷம் தான். வண்டி எடுத்தா ஒரு 10 நிமிஷத்துல போயிடலாம்.
உள்ள உங்களுக்கு தெரியும் ஏகப்பட்ட பேர் டிசிஎஸ், சிடிஎஸ், விப்ரோ அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஐடி கம்பெனிஸ் உள்ள இருக்கிறதுனால பலாயிரக்கணக்கான பேர் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த லொக்கேஷனில் இருக்கவங்க நிறைய பேர் ஓஎம்ஆர் ஸ்ட்ரெச் தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் அதில் ஒரு ஆளாக இருந்தால் நீங்களும் இந்த சைட்டை தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஐடி காரிடார்லேருந்து இந்த தையூர் சைட்டு, இந்த 4 பிளாட்டுகள் கொண்ட இந்த குட்டி லேஅவுட்டு வெறும் ஒரு 10 நிமிஷம் டிரைவிங் டிஸ்டன்ஸ்லேயே வந்துடுது. சரிங்களா? இந்த ஃபுல்லாக ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட் இருக்க இந்த லொக்கேஷனில் 70-80 லட்ச ரூபா கொடுத்த அபார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு இங்கிறது கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டரில் நம்ம சைட்டில் தாராளமாக வெறும் ஒரு 30 லட்ச ரூபாலேருந்தே 945 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் எடுத்திங்கன்னா வெறும் 30 லட்ச ரூபா தான் வருது. அது கூட இண்டிவிஜுவல் ஹவுஸ் கேட்டிங்கன்னா 45 லட்ச ரூபாய் கட்டியே தந்துடுறாங்க. 30 லேக்ஸ்லேருந்து பிளாட்டும் 45 லேக்லேருந்து இண்டிவிஜுவல் ஹவுஸும் கிடைக்கும். கிரில் தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, லொகேஷன் வாங்குங்க, டேரெக்டாக வந்து பாருங்க. யாருக்கும் எந்த கமிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிறது 4 பிளாட் தான், 29 அடி ஃப்ரண்டேஜோட. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. என் உழைப்பு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு தரமான ப்ராஜெக்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from GS.